மகா கணபதியே நமக. குரு வாழ்க, குருவே சரணம். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோ மூலியமாக 2025ஆம் ஆண்டிற்கான ஆனி மாத ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த வீடியோவானது பார்த்தீங்க அப்படின்னாக்கா கடகராசி அன்பர்களுக்கான வீடியோ. இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த ஆனி மாத கிரகநிலை ஆராயும் போது வருகின்ற 2025 ஜூன் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து 2025 ஜூலை மாதம் 16ஆம் தேதி இந்த இடைப்பட்ட ஒரு மாத காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் தான் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதில் முக்கியமாக இந்த கடகராசி அன்பர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளை நம்ம சிந்திக்கும் போது கடந்த காலகட்ட வாழ்க்கை, அதாவது கடந்த 2.5 வருட காலகட்டமானது வளர்ச்சிகள் இல்லாத ஒரு அமைப்பு அப்படின்ட்டு தான் சொல்லணும். இந்த கடகராசி அன்பர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய இழப்புகளை சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள். முக்கியமாக இந்த கடகராசி அன்பர்களின் வாழ்க்கையில் பார்த்திங்கனாக்கா எப்பொழுதுமே சந்தோஷத்தை அனுபவிக்கணும், ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்கள் இவங்களாக இருப்பாங்க. ஆனால் கொஞ்சம் ரொம்ப வாய் விட்டு சிரிச்சிட்டாங்க அப்படின்னாவே அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு ரொம்ப மனம் விட்டு அழுகக்கூடிய ஒரு விதிகளும் இந்த ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் உருவாகும். ஏன், என்ன காரணம் சார், எங்களுக்கு மட்டும் இந்த ஏற்ற இறக்கங்கள் இருந்துகிட்ருக்கு அப்படின்னாக்கா இது நீங்கள் வாங்கி வந்த ஒரு வரம் அப்படின்றதான் சொல்லணும். ஏன்னா சந்திரனுக்கு மட்டும்தான் தேய்விரை வளர்பிறை என்ற 2 விதிகளும் இருக்குது. 15 நாட்கள் வளர்பிறையை நோக்கி சென்று பௌர்ணமியை உச்சத்தை தொடும். அதுக்கு பிறகு பௌர்ணமிக்கு பிறகு அமாவாசை நோக்கி வரும். அப்போ ஏற்றங்கள் இறக்கங்கள் நிறைந்த ஒரு அமைப்பு இந்த கடகராசி அன்பர்களுக்கு இருந்துகிட்ருக்கு. அதனால தான் உங்களுக்கு இந்த அமைப்புகள். அதனால் எப்பொழுதுமே நீங்கள் என்ன நினைக்கணும்னாக்கா, இன்று ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னாக்கா ஓகே, சந்தோஷம், ஹாப்பி அப்படின்ற மாதிரி எடுத்து மன மகிழ்ச்சியோடு ரொம்ப ஆக்ரோஷமாக நீங்கள் அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்த வேண்டாம். ஏன்னா அதுக்கு பின்னர் குறிப்பிட்ட காலகட்டத்திலேயே மன அழுத்தங்கள் சொல்லக்கூடிய காலகட்டம் உருவாகும் அப்படின்றத எண்ணு. அப்போ சமமாக நீங்கள் நடந்து கொள்கிறதுக்கு ரெடியாக இருந்துட்டிங்கனாக்கா வாழ்க்கையில் சுய துக்கங்களை அனுபவிக்கிறதுக்கு சரியாக இருப்பீங்க. பெரிய லெவலில் ஏமாற்றத்தை சந்திக்க மாட்டீங்க. இன்றைக்கி கிடைச்சிருச்சு அப்படின்ட்டு திடீர்னு ரொம்ப சந்தோஷப்படக்கூடிய நபர்கள் எல்லாருமே இந்த கடகராசி அன்பர்கள். இது எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னாக்கா கடந்த ஒரு 2.5 வருட காலகட்டமாகவே இந்த கடகராசி அன்பர்களின் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏமாற்றங்கள், குடும்பத்தில் கஷ்டம், நஷ்டம், வம்பு, வழக்கு, சண்டை, சச்சரவு, கோர்ட்டு கேஸு, மன நிம்மதி குறையிறது, பொருளாதார நெருக்கடிகள் ஏற்படுறது, கடன்கள் அதிகரிக்கிறது, உற்றார் உறவினரையே பகைமை பாராட்டுறது, சொந்த பந்தத்தினால் பிரச்சனைகள் ஏற்படுறது, பூர்வ புண்ணிய சொத்து சுகங்களில் வெள்ளங்கள் ஏற்பட்டு கோர்ட்டு கேஸ் வழக்குகள் சந்திக்கிறது, நில சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுறது, முக்கியமாக வருமானங்கள் இல்லாத ஒரு அமைப்புகள், தொழிலில் தடை ஏற்பட்டுறது. இந்த விதிகள் எல்லாமே கடந்த 2 வருட காலமாக நடந்திருக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இருந்த சனி பகவானால் ஏற்பட்ட ஒரு நிகழ்வுகள் தான் சொல்லணும். ஏன்னா 8இல் சனி இருந்தால் குடும்பத்தில் பெரிய லெவலில் இழப்புகள், வண்டி வாகன தடைகள், பொருளாதார நெருக்கடிகள் எல்லாமே ஏற்படுன்றதான் உங்களுடைய ஜாதகம் எழுதப்பட்ட விதிங்க. அந்த விதிகள் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்திலிருந்து சனி விலகிட்டார். அதுவே மிகப்பெரிய ஒரு விசேஷம்னு எடுத்துங்க. இனிமேலுக்கு அதை மாதிரியான கடந்த 2 வருட காலகட்டத்தில் ஏற்பட்ட இந்த கஷ்ட நஷ்டங்கள் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் எட்டி பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் எல்லோரும் கிடையாது. அப்போ எதிர்கால வாழ்க்கை இனிமேல் பட்டமரம் துளிர மாதிரி படிப்படியாக ஒரு வளர்ச்சிக்கான காலகட்டம் தொடர ஆரம்பிச்சிச்சு கடகராசி என்பவர்களுக்கு. அது மட்டும் போதாதுன்னு இந்த நேர காலகட்டம் வரலும் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலே நீசம் பெற்று உட்கார்ந்திருந்தார். அப்போ நீசம் 5ஆம் இடம் தான் குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்போ 5ஆம் அதிபதி நீசம் பெற்றால் குலதெய்வத்தின் பரிபூர்ண அருள் கிடைக்காம தடுமாறி இருப்பீங்க. ஆனால் ஜூன் மாதம் 8ஆம் தேதியிலேருந்து இந்த செவ்வாய் பகவான் நீசத்தை விட்டு சிம்ம ராசியில் பயணிக்கிறதால உங்கள் குலதெய்வமே உங்களை கூப்பிட்டு அருள் பாலிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மாதத்தில் தொடர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் உங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை பண்ணி தேங்காய் பழம் வச்சு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டுட்டு அதன் பின்னர் நீங்கள் எந்த ஒரு காரியத்தை வேணாலும் தொட்டு பாருங்கள். இனிமேல் உங்களுக்கு ஒரு வளர்ச்சிகள் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக கடகராசி என்பவர்களுக்கு இருந்துகிட்ருக்கு அப்படின்ற சொல்லலாம். அதே வேளையில் உங்களுக்கு என்ன அப்படின்னாக்கா வெகு நாட்டில் எனக்கு திருமணம் நடக்கலை சார், திருமணத்துக்காக ஏங்கி காத்துட்ருக்கோம். கடந்த 2 வருஷ காலமாகவே முயற்சி எடுத்தோம், எதுவுமே நடக்கலை. ஆனால் இதுக்கு பிறகாது நடக்குமான்னு ஏங்கி காத்துட்ருக்கோம்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு உங்கள் 5ஆம் அதிபதி குடும்பஸ்தானத்தில் வந்து உட்காந்த ஒரே ஒரு காரணத்தினால குடும்ப அபிவிருத்திகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நேரம் வந்துட்டுருக்கு. அப்போ திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகளும், குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் உருவாகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மாதம் இருந்துகிட்ருக்கு. அதனால் திருமண சம்பந்தமற்ற
தட்டாமல் முயற்சி எடுக்கணும், கண்டிப்பாக எடுத்துக்கங்க. அதே போல் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் கேது இணைவு இருக்கிறது அந்தளவு விசேஷம் கிடையாது. அப்போ செவ்வாய் கேது இருந்தால் பட்டுன்னு பேசிடுவீங்க, திடீர்னு பேசிட்டு மன அழுத்தத்துக்கு உள்ளாறிடுவீங்க. அதனால் எதுவுமே கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டு பேசுகிறது ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். நாவடக்கம் மிக மிக முக்கியமான ஒன்று அப்படின்றது கடகராசி என்பவர்களுக்கு. டக்குன்னு கோவப்படாமல் மட்டும் இருந்துட்டால் நீங்கள் தான் ராஜா. கோவப்பட்டுட்டிங்கன்னா அதை நினச்சி நீங்கள் இன்னும் ரொம்ப மன வருத்தங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் உருவாகும். அப்போ 2ஆம் இடத்துல கேது 8ஆம் இடத்துல ராகு இருந்தால் கணவன் மனை உறவுக்குள்ளார கொஞ்சம் அந்யுன்ய உறவுகள் இந்த நேரம் வரலும் இல்லாமல் இருக்கும். இதுக்கு ஒரே ஒரு பரிகாரங்கள் என்னன்னாக்கா, வெள்ளிக்கிழமை தோறும் துர்க்கை அம்மனுக்கு ராகுகால நேரத்தில் நெய் தீபமானது போட்டு வந்தோம் அப்படின்னாக்கா இந்த ராகு கேதுவினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகுன்று விதிங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா, சூரியன் புதன் குரு இந்த 3 கிரகங்கள் தனக்கு 12ஆம் இடத்தில் தொடர்புகிறது. இப்போ 12ஆம் இடமானது பஞ்சனை சுகத்தை குறிக்கக்கூடிய இடம். திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் வாய்ப்புகள் கூடி வரும். குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் தொழிலுக்காக ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் போய் அந்த நாட்டு குடியுரிமை வாங்கி அங்கேயே செட்டில்ட் ஆகக்கூடிய நபர்களும் இந்த கடகராசி என்பவர்களாக இந்த நேரம் வந்துருப்பாங்க. அப்போ கடகராசி என்பவர்களுக்கு வெகு நாட்டில் நான் வெளிநாடு போகணும்னு நினச்சி காத்திருக்கேன் சார், வாய்ப்புகள் ஆனால் மறுக்கப்பட்டுருக்கு, எல்லாமே கரெக்டாக தான் நடந்துகிட்ருக்கு, ஆனால் வாய்ப்பு கிடைக்கல சார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கன்ஃபார்ம்டாக தெளிவாக சொல்ல வரேங்க. இந்த மாத காலகட்டத்தில் ஜூன் 15லேருந்து ஜூலை 16ஆம் தேதிக்குள்ளார கண்டிப்பாக அயல்நாட்டு உத்தியோகமானது உங்களோட வீட்டின் வாயில் கதவை தட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்துகிட்ருக்கு. சரியாக முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக வெற்றி பெறுறது எந்த விதத்திலையும் மாற்றுக்கிறது கிடையாது, வெற்றி பெற்றே தேர்வுகின்ற விதிங்க. அதேபோல் தொழிலில் எந்த விதத்தையும் பாதிப்புகள் வராது. இனிமேலுக்கு தொழிலில் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து நடக்கிறீங்களோ அந்தளவுக்கு தொழில் மூலிமா லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். வெளிநாடு வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை தரும். வியாபாரம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு வியாபாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சிகளும் அதன் மூலியம் லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டம் உருவாகும். தனியார் துறை வேலைவாய்ப்பில் செய்யக்கூடிய நபர்கள் பேர் புகழ் கௌரவங்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அரசு உத்தியோகத்துக்காக காத்திருக்கக்கூடிய நபர்கள் அரசாங்க உத்தியோகம் உங்களோட வீட்டின் வாயில் கதையை தட்டக்கூடிய காலகட்டமாக இருக்குது. திருமணமே ஆகலன்னு காத்திருக்கக்கூடிய நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரலாம். குழந்தை பேரே இல்லைன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் தரிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. எதிரிகள் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க. பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைய போகிறீங்க. லாபங்கள் பன்மடங்கு பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது. அதே நேரத்தில் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னன்னாக்கா, பெரிய லெவலில் சந்தோஷம் அனுபவிக்கணும்னா அந்தளவுக்கு துக்கங்களும் காத்துட்ருக்குன்றதை உணர்ந்து செயல்பட்டு அந்த புன்னகையை கொஞ்சம் குறைவாக செய்தீங்கன்னாக்கா எதிர்காலத்தில் எதையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்துக்கு நீங்கள் வந்துடுவீங்கன்ற விதிங்க. அதனால் சிந்தித்து செயல்படுங்கள். இந்த மாத காலகட்டம் உங்களுக்கு சாதனை மிகுந்த ஒரு காலகட்டமாக இருக்குது. முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள். நன்றி, வணக்கம்.